ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது லக்னாதிபதியின் அஸ்தமனம். இதன் தலைப்பு. ஜாதகத்தில் கதாநாயகன் அப்படின்னு சொல்லணும்னா அவர் லக்னாதிபதி தான். நீங்கள் பெறக்கூடிய நன்மை தீமைகளை அளவிட்டு சொல்லக்கூடிய கிரகமும் அவர் தான். நீங்கள் எதை அனுபவிக்க பிறந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத குறிப்பிடுற கிரகமும் லக்னாதிபதி தான். ஒரு அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய கிரகம் லக்னாதிபதி. இந்த லக்னாதிபதி அஸ்தமனமானால் என்னாகும்? பொதுவாக அஸ்தமனம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். தன்னை விட வலுவான கிரகங்களுக்கு அருகாமையில் செல்லும்போது ஒரு கிரகம் தன்னுடைய சுய இயல்பை இழந்துவிடும். இதுதான் அஸ்தமனம். இதில் சூரியன் தான் மோஸ்ட்லி ஆஃப் கிரகங்களை அஸ்தமனம் பண்ணக்கூடியவர். ராகு கேதுகள் கிரகணம் பண்ணக்கூடியவங்க. ஸோ இது ராகு கேதுவை விட்டுறலாம். சூரியனோடு ரொம்ப க்ளோஸாக, அதாவது 5 டிகிரிக்குள்ளே இணையும் போது எந்த கிரகமாக இருந்தாலும் அது தன் வலிமையை இழந்துவிடும். இதில் சந்திரனும் விதிவிலக்கு கிடையாது. பட் சந்திரன் அஸ்தமனம் அடைவதில்லை, அமாவாசை ஆயிடுவார், முழு இருட்டு அப்படிங்கிற நிலை அடைஞ்சிருவார். இப்போ ஒரு கடக லக்ன ஜாதகருக்கு சந்திரன் அமாவாசை நிலையோடு சூரியனோடு இணைந்திருக்கிறார்னா இங்கே லக்னாதிபதி செயல்பட தகுதி குறைவாக இருக்கிறார்னு அர்த்தம். ஆனால் இதற்கான விதிவிலக்கு என்ன அப்படிங்கும்போது, இந்த அமாவாசை நிகழ்ந்திருக்கும் நிலையில் அவர்களுக்கு வீடு கொடுத்தவர்கள் வலுவாக இருந்தால் இழந்த வலிமையை சந்திரனும் திரும்ப பெறுவார் அப்படின்னு எடுக்கலாம். அல்லது சூரியனோ சந்திரனோ ஆட்சி உச்ச வீடுகளில் இவங்க இணைந்திருந்தாங்கன்னா இவர்கள் பெரிதாக பாதிக்கப்பட மாட்டார்கள்னு எடுத்துக்கலாம். இது சந்திரனுடைய நிலைப்பாடு. உதாரணமாக மேசத்தில் சூரியன் சந்திரன் இணைவு, ரிஷபத்தில் சூரியன் சந்திரன் இணைவு, கடகத்தில் சூரியன் சந்திரன் இணைவு, சிம்மத்தில் சூரியன் சந்திரன் இணைவு இருக்கும்போது இங்கே லக்னாதிபதி கடக லக்னத்திற்கு சந்திரன் வேலை செய்கிற தகுதியோடு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அடுத்து அஸ்தமனத்தினால் அதிக பாதிப்புகளை அடையாதவர் அப்படின்னு எடுத்துக்கணும்னா புதன் எடுத்துக்கணும். புதன் எப்போவுமே சூரியனுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய கிரகங்கிறதுனால இவருக்கு வக்ரம், அஸ்தமனம், வக்ராஸ்தமனம் இதெல்லாம் பெருசாக வேலை செய்யாது. ஈவன் ராகு கேதுகளால் கூட பாதிக்கப்படாத கிரகம்னா அதுவும் புதன் தான். அதனால் மிதுன லக்ன கன்னி லக்ன ஜாதகர்களுக்கு அஸ்தமனம் லக்னாதிபதிங்கிற பேச்சுக்கே இடமில்லை. கடகத்துக்கு சந்திரனுடைய நிலையை பற்றி சொல்லிட்டேன். மிதுனம் கன்னிக்கு இந்த அஸ்தமனங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. இந்த 3 வீடுகளை தாண்டி சூரியன் தான் மற்றவர்களை அஸ்தமனப்படுத்தவருங்கிறனால சிம்ம லக்ன ஜாதகர்களுக்கும் லக்னாதிபதி அஸ்தமனம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமில்லை. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு சூட்சமம், அந்த லக்னாதிபதியான சூரியன் கிரகணம் அடைய முடியும். கிரகணம்ங்கிறத ஏற்படுத்தக்கூடிய 2 கிரகங்கள் ராகுவும் கேதுவும். அப்போ சூரியனோடு ராகு அல்லது கேது 5 டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருந்தாங்கன்னா அப்போ சிம்ம லக்ன ஜாதகர்களுடைய லக்னாதிபதியான சூரியன் செயலிழந்த நிலையில் இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இந்த எல்லா இணைவுகளுக்கும் வீடு கொடுத்தவன் அப்பட்டமாக உச்ச வலுவோடு இருந்தார்னா அந்த இழந்த வலிமையை அந்த கிரகங்கள் திரும்ப பெறுதணும். குரு பகவானோ எங்கேயாவது இருந்து அவங்கள பார்த்தாங்கன்னாலும் இழந்த வலிமையை திரும்ப பெற முடியும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். இதை தாண்டி மீதி இருக்கக்கூடிய செவ்வாய், சுக்கிரன், சனி, குரு, இந்த 4 பேருக்கும் 8 வீடுகள் உண்டு. இந்த சந்திரனுடைய வீடு, சூரியனுடைய வீடு, புதனுடைய வீடுகளை அஸ்தமன தோஷத்திலிருந்து எடுத்துடுறோம். இதில் சூரியன் மட்டும் ராகு கேதுவனால் கிரகணப்படுத்தப்படுவாரனும், சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருக்கும்போது ஆட்சி வீடுகளில் இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, 2 பேரில் யாராவது ஒருத்தருங்கிறதோ, அல்லது குரு மாதிரியான சுபகிரகங்கள் பார்க்கறதுனாலையோ, அல்லது வீடு கொடுத்தவர்கள் வலுவாக இருக்கிறதுனாலையும் நல்ல பலன்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு எடுத்துக்கிறோம். இதை தாண்டி மீதி இருக்கிற 8 வீடுகள், குருவுடைய 2 வீடு, சனியோட 2 வீடு, செவ்வாயுடைய 2 வீடு, சுக்கிரனுடைய 2 வீடு, இவர்கள் இந்த அஸ்தமனம் அப்படிங்கிற நிலையை அடைஞ்சாங்கன்னா சூரியனோடு ரொம்ப க்ளோஸாக 5 டிகிரிக்குள்ளே இணையும் போது இவர்கள் தாங்கள் செயலிழந்து விடுகிறார்கள். இதில் இவர்களின் பொறுப்பை லக்ன பொறுப்பாளருங்கிற முறையில், ஆத்ம காரகன்கிற முறையில் சூரியன் தான் செய்ய வேண்டிய நிலைப்பாடு வந்துடும். பொதுவாக லக்னாதிபதி அஸ்தமனம் ஆயிட்டாங்கன்னா எந்த முடிவுமே பெருசாக எடுக்க மாட்டாங்க. இவர்கள் மற்றவர்களின் முடிவை சார்ந்தே இவங்க வாழ்க்கைங்கிறது நகர்ந்துக்கிட்டே போகும். எதுக்குமே ஒரு சார்பு நிலையில் தான் முடிவெடுப்பாங்க.
மற்றவர்களை சார்ந்து அப்பா சொன்னால் சரி, அம்மா சொன்னால் சரி, எங்கள் அண்ணன் சொன்னால் போதும், என் தம்பி சொன்னால் போதும், நானாக எந்த முடிவும் எடுக்கிறதில்ல, ஃபேமிலியை கலந்து ஆலோசிக்காமல் நான் எதையுமே செய்கிறதில்லைங்கிற மாதிரி ஒரு கழுவுற மீனில் நழுவுற மீனாகவே இருந்துடுவாங்க. கொஞ்சம் கான்ஃபிடென்ட் குறைவாக தான் இருக்கும். ஒரு மேசலக்ன ஜாதகர் சூரியனோடு செவ்வாய் 5 டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்காருங்கிற போது அங்கே அந்த மேசலக்னத்திற்கான பொறுப்புகளை சூரியன் எடுத்துக்குவார். அப்போ சூரியனுடைய நிலையை பொறுத்து தான் இந்த லக்னத்தின் தன்மைகள் இருக்கும். ஆனால் ஜாதகருக்கு தன்னம்பிக்கையான செயல்திறன் மிக்க ஒரு அமைப்புங்கிறது குறையத்தான் செய்கிறது. லக்னாதிபதி அஸ்தமனம் அடைகிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம். பட் இதற்கான விதிவிலக்கு என்ன? ஏற்கனவே கடக சிம்ம லக்னம் மற்றும் மிதுன லக்னத்திற்கான விதிவிலக்கு சொன்னது மாதிரியே மற்ற லக்னங்களுக்குமான விதிவிலக்கு என்ன அப்படின்னா, உங்கள் லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் அஸ்தமனம் அடைந்திருந்தால் அது பெரிய பாதிப்புகளை தராது. இப்போ ஒரு உதாரணம், மகரத்தில் செவ்வாய் உச்சம், இவர் சூரியனோட 5 டிகிரியில் இணைஞ்சிருக்கார். இங்கே செவ்வாய் தன் அஸ்தமன தோஷத்தையும் தாண்டி மேச விருச்சிக லக்கணமாக ஒருவேளை நீங்கள் இருந்தீங்கன்னா வேலை செய்ய தகுதியுடையவராக தான் இருப்பார். புரியுதுங்களா இந்த வித்தியாசம்? அதே மாதிரி மேசத்தில் செவ்வாய் இருக்கும் நிலையில் அஸ்தமனம் அடைந்திருந்தாலும் விருச்சிகத்தில் செவ்வாய் இருக்கும் நிலையில் அஸ்தமனம் அடைந்திருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. இங்கே உங்கள் லக்னாதிபதி ஸ்தான பலம் என்கின்ற ஒரு வலுவை பெற்றிருக்கிறார். இந்த ஸ்தான பலமானது அவருக்கு வேலை செஞ்சிடும். உச்ச கிரகம் ஏதாவது அஸ்தமன கிரகங்களை பார்த்து விட்டாலும் அஸ்தமன தோஷம் குறையும். இது இன்னொரு விதி. இப்போ ஒரு உதாரணமாக, உங்களுக்கு கன்னியில் சூரியனும் செவ்வாயும் இணைஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்குவோம். கன்னியில் சூரியன் செவ்வாய் இணைஞ்சிருக்காங்க 5 டிகிரிக்குள்ளே. கன்னிலேயே புதன் இருக்கார், உச்சமாக புதன் இருக்கார். இப்போ ஆட்டோமேட்டிக்காக செவ்வாயின் அஸ்தமன தோஷம் நிவர்த்தியாகிவிடும். புரியுதுங்களா? ஆட்சி உச்ச வீடுகளில் சூரியனால் அஸ்தமனப்படுத்தப்பட்டு கிரகங்கள் இருந்தாலும் அவர்கள் செயல்திறன் உடையவர்களாக இருப்பார்கள். ஒரு தனி மனிதனுக்கு தேவையான விஷயத்தை தர்றதில் அவங்களுக்கு குறை ஒன்றும் இருக்காது. இப்போ குரு கடகத்தில் உச்சம், கூடவே சூரியன் 5 டிகிரிக்குள்ளே இருக்கார். இப்போ குரு அஸ்தமனம் அடைகிறார். அப்போ குருவனுடைய லக்னங்களான தனுசு மீனம் வலுவிழந்த நிலையில் இருக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டாலும் அங்கே குரு உச்ச வலுவோடு இருக்கிறதுனால இந்த சூரியனால் பெறக்கூடிய அஸ்தமன குற்றம் என்பது நிவர்த்தியாகும். அதே மாதிரி சூரியனே வலுவிழந்த நிலையில் துலாத்தில் இருக்கும்போது அவரால் பெரிய அளவில் அஸ்தமனப்படுத்திவிட முடியாது வேறு யாரையும். சூரியனோடு ராகு அல்லது கேது 5 டிகிரிக்குள்ளே இணைஞ்ச நிலையில் கிரகணப்படுத்தப்பட்ட நிலையில் சூரியனே இருந்தால் அவரோடு சேர்ற மற்ற கிரகங்கள் ராகு கேதுவால் கிரகணத்தான் படுத்தப்படுமே ஒழிய சூரியனால் அஸ்தமனப்படுத்த இயலாது. இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு மேசலக்கண ஜாதகர்களுக்கு செவ்வாய் மேசத்தில் அமர்ந்தபடியோ விருச்சிகத்தில் அமர்ந்தபடியோ மகரத்தில் அமர்ந்தபடியோ அஸ்தமனப்படுத்தப்பட்டிருந்தால் சிக்கல் இல்லை. ஆட்சி உச்சம் பெற்ற அல்லது சுப கிரகங்களின் தொடர்புகள் கிடைச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒரு ரிஷபலக்கண ஜாதகத்திற்கு சுக்கிரன் ரிஷபத்தில் அமர்ந்தபடியோ துலாத்தில் அமர்ந்தபடியோ மீனத்தில் அமர்ந்தபடியோ அஸ்தமனப்படுத்தப்பட்டிருந்தால் பெரிய சிக்கல் இல்லை. மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு அஸ்தமன தோஷமே கிடையாது. கடக லக்னத்திற்கும் சந்திரன் அமாவாசை சந்திரனை மட்டும்தான் ஆக முடியும். அதுலேயும் ஸ்தான பலம் வீடு கொடுத்தவரின் வலு அப்படிங்கிற அடிப்படையில் அது நிவர்த்தியாகும். சிம்ம லக்னத்திற்கு சூரியன் தான் அஸ்தமன கிரகம், அவரை யாரும் தனியாக ஸ்பெஷலாக அஸ்தமனப்படுத்த முடியாது. அப்போ அதில் அடிப்படையான விதி என்னென்னா அவர் கிரகணம் மட்டுமே ஆவார். அப்போ கூட வீடு கொடுத்தவன் வலுவாக இருக்கிறது வேறு உச்ச கிரகங்களின் தொடர்பு கிடைக்கிறதன் மூலமாக விருத்தியாகும். துலா லக்னம் ரிஷப லக்னம் 2க்கும் ஒன்று தான். விருச்சிக லக்னம் மேச லக்னம் 2க்கும் ஒரே விதி தான். தனுசு லக்னத்திற்கு குரு பகவான் தனுசில் ஆட்சி பெற்ற நிலையிலோ மீனத்தில் ஆட்சி பெற்ற நிலையிலோ கடகத்தில் உச்சம் பெற்ற நிலையிலோ சூரியனோடு க்ளோஸாக இருக்கிறது அஸ்தமன தோஷத்திற்கான விதிவிலக்கு. மகர கும்ப லக்னத்திற்கு அதிபதியான சனி பகவான் மகரத்தில் ஆட்சி பெற்றோ கும்பத்தில் ஆட்சி பெற்றோ அல்லது துலாத்தில் உச்சம் பெற்ற நிலையில் சூரியனால் அஸ்தமனப்படுத்தப்பட்டிருந்தால் அது ஒரு பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில். நார்மலாக அஸ்தமனம் படுத்தினா என்ன ஆகும்னா, இப்போ ஒரு உதாரணம், ஒரு மீன லக்ன ஜாதகம், குரு பகவான் விருச்சிகத்தில் இருக்கார், சூரியனோடு சேர்ந்து 5 டிகிரிக்குள்ளே இருக்கார். இங்கே சூரியனால் குரு அஸ்தமனப்படுத்தப்பட்டிருக்கிறார். இப்போ இங்கே குருவின் பார்வை செயலிழந்து போய்விடும். அவர் ஒன்றும் பெருசாக பார்த்து பெரிய நன்மைகள் தருவார்னு எதிர்பார்க்க முடியாது. லக்னாதிபதி பாக்கியஸ்தானத்தில் காலபுருஷனுடைய 8ஆம் வீட்டில் அஸ்தமனப்படுத்தப்பட்டிருக்கிறார். இப்போ ஜாதகர் செயல்திறனை இழக்கிறார். குருவுடைய பொறுப்பையும் சேர்த்து சூரியன் தான் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு ஜாதகர் தள்ளப்படுவார். இதுதான் சூட்சுமம். இதற்கு விதி விலக்குகள் அப்படிங்கிறது அந்த வீடு கொடுத்தவன் வலுவாக இருக்கிறது. இப்போ உதாரணமாக சூரியனும் குருவும் விருச்சிகத்தில் இருக்க வீடு கொடுத்த செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறார்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த அஸ்தமன தோஷம் நிவர்த்தி ஆகிறது.
வீடு கொடுத்தவனின் வலுவினால் இருவரும் வலுவை பெற்று விடுகிறார்கள். அப்போ ஜாதகரின் லக்னாதிபதி வேலை செய்ய தகுதி கொண்டவர் ஆகிறார் அப்படிங்கிறது மாதிரி அதை எடுக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ 12 வீட்டு லக்னாதிபதி அஸ்தமனமாவது ஒரு குறைதான், மறுப்பதற்கில்லை. கிரகணம் பெற்றால் எப்படி ஒரு ஜாதகம் செயலிழந்து போகுமோ அதே மாதிரி அஸ்தமனம் பெற்றாலும் செயலிழக்கும். இந்த அஸ்தமன தோஷத்திற்கான விதிவிலக்கு புதனுக்கு அஸ்தமன தோஷம் கிடையாது. இப்போ மிதுன கன்னி லக்னக்காரங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. சிம்ம லக்ன சூரியனை யாரும் அஸ்தமனம் செய்ய முடியாது, அது கிரகணம் மட்டும்தான் நடக்கும். கடக லக்ன ஜாதகர்களுக்கு சந்திரன் அமாவாசையாக இணைவார், அது இணைகிற வீடு தன்மையை பொறுத்து மாறுபடும். மீதி இருக்கக்கூடிய இந்த 8 லக்னங்களுக்கு சுக்கிரன், செவ்வாய், குரு மற்றும் சனி ஆட்சி உச்ச நிலைகளில் அஸ்தமனப்படுத்தப்பட்டிருந்தால் சிக்கல் இல்லை. உச்ச கிரகங்கள் ஏதேனும் அவர்களோடு தொடர்பு கொண்டு விட்டால் சிக்கல் இல்லை. இவர்களுக்கு அஸ்தமன தோஷம் தங்களுடைய சொந்த வீடுகளில் பெரிய அளவில் பாதிப்புகளை தராது. எங்கேது இருந்து குரு பகவான் பார்த்துட்டார்னாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. புரியுதுங்களா? ஸோ இந்த சூட்சுமத்தின் அடிப்படையில் தான் அஸ்தமனத்தை முடிவு செய்யணும். பட் ஒரு கிரகம் அஸ்தமனம் அடையும் போது, அதுவும் உங்கள் லக்னாதிபதியாக அவர் இருக்கும்போது, கண்டிப்பாக உங்களுடைய செயல்திறனில் சில தடைகள் இருக்கவே செய்யும். லக்னாதிபதி அஸ்தமனமாகிறாருங்கிறப்ப நம்மளால் சுயமாக சிந்திக்க முடியாது, சுயமாக முடிவெடுக்க முடியாது. முடிவுகளை மற்றவர்களை சார்ந்தே எப்போதும் எடுத்து பழகிடுவோம். இது டிஃபெண்டபிள் ஹாரோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்பு நிலை ஹாரோஸ்கோப்கள் தனித்து செயல்பட முடியாதவை. கொஞ்சம் மற்றவங்களை சார்ந்து, ஃபேமிலியை சார்ந்தோ, சமுதாயத்தை சார்ந்தோ, உறவுகளை சார்ந்தோ, வாழ்க்கை துணையை சார்ந்தோ, குழந்தைகளை சார்ந்தோ தான் முடிவெடுத்துக்கிட்டே இருப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கும். அதற்கு இந்த விதிவிலக்குகள் இருந்தால் அது மாறும் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.